வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சப்தவிடங்க தலங்களுள் இரண்டாவது தலமாக போற்றப்படும் நாகப்பட்டினம் ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் கோவிலை பற்றிதான். திருநாகை என்று பாடல் பெற்ற இத்திருத்தலம் நாகப்பட்டினம் நகரின் மையத்தில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக உள்ளது. புராணத்திலும் சரித்திரத்திலும் கடல் வாணிபத்திலும் புகழ்பெற்ற நகரமாக விளங்குகிறது இந்நாகப்பட்டின திருநகரம். சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராகவும் இருந்துள்ளது. சப்தவிடங்க தலங்களுள் ஒன்றாகவும் இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலம் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனாரின் அவதார தலமாகும். பரதவர் குலத்தில் பிறந்த இவர் தினசரி தாம் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை சிவபெருமானுக்காக கடலிலேயே விட்டுவிடுவார். பல தினங்களில் ஒரு மீனே கிடைக்க அதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுவார். உணவின்றி இருந்த நிலையிலும் இத்தொண்டாற்றிய பக்தனுக்கு அருள் செய்ய எண்ணி இறைவன் ஒரு நாள் விலையுயர்ந்த நவரத்தினமயமான மிகச்சிறந்த ஒரு மீனை அதிபத்த நாயனாரின் வலையில் சேர்ப்பித்தார். மகிழ்ச்சியுற்ற நாயனார் அம்மீனையும் இறைவருக்கே என்று கடலில் மீண்டும் அர்ப்பணித்தார். அவரை மெச்சி இறைவர் அவருக்கு காட்சியளித்து முக்தி அளித்தார். புண்டரீக முனிவர் காஞ்சிபுரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் என்ற 3 இடங்களில் காரோண பிரதிஷ்டை செய்தார். நாகப்பட்டினத்தில் காரோண பீடம் இயற்றி அதில் காயத்துடன் மறைந்தார். முனிவரை உடம்போடு அணைத்து கொண்டு, அதாவது காயத்தோடு ஆரோகணம் செய்து காட்சியளித்ததால் காயாரோகணர் என்று அழைக்கப்பட்டார். புண்டரீக முனிவரின் உருவத்தை ஒரு தூணில் காணலாம். அக்காரணம் கொண்டே இத்தலமும் நாகை காரோணம் என்று அழைக்கப்படுகிறது. காணும் கடல் நாகை காரோணந்தானே என்று சம்பந்தரும், கரைமலி சூழ் நாகை காரோணங்கோவில் கண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பமாமே என்று சுந்தரரும் பாடியுள்ளார். மொத்தம் 3 காரோணங்கள் உள்ளன. குடந்தை காரோணம், கச்சி காரோணம், நாகை காரோணம் என இவை குடந்தையிலும் காஞ்சியிலும் நாகையிலும் உள்ளன. நாகர்களுக்கு அரசனான நாகராஜன் ஈசனை வழிபட்டதால் நாகப்பட்டினம் என்ற பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. தினசரி காலையில் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரரையும், உச்சிப்பொழுதில் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதனையும், மாலையில் குடவாசலிற்கு அருகிலுள்ள திருப்பாம்புரம் ஸ்ரீ பாம்புரேஸ்வரரையும், அர்த்தசாமத்தில் நாகப்பட்டினம் ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர், நாகூர் ஸ்ரீ நாகநாதரையும் நாகராஜன் வழிபடுவதாக வரலாறு. ஆகையால் சிவராத்திரி தினத்தன்று சிறப்பாகவும், மற்ற தினங்களில் ஒரே தினத்தில் 4 தலங்களையும் வழிபடுவது சிறப்பாகும். அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலம் மகாசங்கார காலத்தில் சிவபெருமான் உயிர்களை தம்முள் ஐக்கியமாக்கிக் கொண்ட தலம். இத்திருக்கோவில் கடலை நோக்கி அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர். இவர் புண்டரீக முனிவரால் ஸ்தாபிக்க பெற்றவர். மூலவருக்கு பின்னால் கருவறையின் மேற்கு சுவரில் இறைவனின் திருமண கோலத்தையும் சப்த ரிஷிகளுக்கும் சோமாஸ்கந்தராக காட்சியளித்ததையும் சிற்ப வடிவில் காணலாம். இங்கு திருமால், பிரம்மா, சப்த ரிஷிகள் ஆகியவர் வழிபட்டதாக வரலாறு. ஆகையால் அவர்களை முறையே சிவலிங்கத்தின் நடுவிலும் அடியிலும் புலத்திலும் அமர்த்தியதாக கூறுவர். இங்குள்ள இறைவியின் பெயர் அருள்மிகு நீலாயதாட்சி என்றும் கருந்தரக்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலம் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். பக்தர்களால் நீலாயதாட்சி கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. தனி கோவிலில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அம்பிகை. இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தி ஸ்ரீ தியாகராஜர் ஆவார். இவர் சுந்தர விடங்கர் என்றும் அழகிய விடங்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ஆடிய நடனம் பாராவார தரங்க நடனம். பாராவாரம் என்றால் கடல், தரங்கம் என்றால் அலை. கடல் அலை போல் எழுந்து சுருண்டு மடங்கி விழுந்தாடும் நடனம். கடற்கரையோரத்தில் அமைந்ததால் இந்த நடனத்தை தேர்ந்தெடுத்தார் போலும். தியாகராஜருக்கு எதிரில் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாருடன் எழுந்தருளியுள்ளார். இக்கோவிலின் தல விருட்சம் மா என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் புண்டரீக தீர்த்தம் மற்றும் தேவ தீர்த்தம் எனப்படுவதாகும். இங்குள்ள மண்டபங்கள் முக்தி மண்டபம், ராஜதானி மண்டபம் மற்றும் சங்க மண்டபம் ஆகும். இந்த முக்தி மண்டபம் காசி, திருவையாறு, நாகப்பட்டினம் இந்த 3 இடங்களில்தான் உள்ளன என்று கூறுவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் மற்றும் பலரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இத்திருத்தலம்.
ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் இங்கு பெருவிழா நடப்பதுண்டு. ஆவணியில் அதிபத்த நாயனாருக்கு இறைவன் அருள் செய்த விழா நடக்கும். ஓம் நம சிவாய.